ஹாய் கைஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்கல்ல தமிழ் பேஸ் பண்ணி. ஸோ இலக்கணம் நிறைய இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் எப்படி இப்படிலாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க, ஈஸியாக இருக்கா கஷ்டமா இருக்கான்றது தெரியும். நம்ம டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ அதை வச்சு நமக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். இது வந்து 2022 கிடைச்ச ஒரு கொஷின் பேப்பர். ஓகே, இதுபடிதான் நமக்கு இப்போ நியூ சிலபஸ் நியூ எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைச்சிரும். நம்ம இதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பால் கூட்டல் ஊரும் சேர்த்து எழுதுக. பாலூரும். சேர்த்தெழுதல் வான் கூட்டல் ஒளி வானொலி. கல் கூட்டல் தீது கற்றீது. களம் கூட்டல் ஏரி களமேரி. மேக்சிமம் ஈஸியா தான் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் அடிக்க பார்க்கணும். ஏன்னா எல்லாமே இலக்கணம், எல்லாமே ரொம்பவே ஈஸியா போட்டுருவாங்க. இந்த வாட்டி இது படிக்கிறதுக்கு நிறைய கிடையாது, புரிஞ்சுக்கிறது தான் நிறைய இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பாருங்க, நல்லாவே நமக்கு அதை பத்தி ஒரு நாலேஜ் கிடைக்கும். பெயரறியா பிரித்தெழுதுக. பெயர் கூட்டல் அறியா. நீள் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு பிரித்தெழுதுக. பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. எதிர்ச்சொல் அல் பகல். அதாவது அல்லுன்றது இரவு, சோ அதோட எதிர்ச்சொல் பகல். ஐயம் எதிர்ச்சொல் தெளிவு. பொருந்தா சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிக. அகத்திணை அல்லாதது கண்டறிக. திணைனாலே நமக்கு தெரியும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. சோ காஞ்சி கிடையாது. தவறான இணை கண்டறிக. சேர்ந்தன சேர்ந்தன. பொருந்தா இணையை கண்டறிக. கொற்றவை கிணறு. திருமால் காட்டாறு. முருகன் சுனை நீர். இந்திரன் செங்கழு நீர். அதாவது அந்த திணையில தான் வரும்ல, அதுக்கு இதுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். பொருந்தா சொல்லை கண்டறிக. விளம்புதல் செப்புதல் மொழிதல் கேட்டல். அதாவது இது எல்லாமே தல் தல் தல்னு முடிஞ்சிருக்கு, இது மட்டும் தான் அல் முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி பாருங்க. பொருந்தா இணை இது. தூறு புதரின் அடிப்பகுதி கரெக்ட். வெங்கழி காய்ந்த கழி கரெக்ட். செம்மல் வாடிய பூ கரெக்ட். கொழுந்தாழைன்றது காய்ந்த கட்டைன்னு சொல்றாங்க, இல்ல அந்த கொழுந்ததான் அப்படி சொல்லுவாங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஏரி குளம் ஆறு. இது எல்லாமே தண்ணி சம்பந்தப்பட்டது, குணம்ன்றது கிடையாது. பொருந்தா சொல்லை கண்டறிக. சூம்பல் சொத்தை அழுகல் கடலை. கடலை தான்றது நமக்கு தெரியும், அது எல்லாமே காயோட ஒரு ஒரு ஸ்டேஜ். அதாவது ஸ்டேஜ்ன்றதை விட எப்படிலாம் வீணா போகுது, சூம்பி இருக்கு, சொத்தையா இருக்கு, அழுகலா இருக்கு, அந்த மாதிரி. வலுவற்ற தொடரை கண்டறி. செழியன் வந்தான். அதான் கரெக்ட். செழியன் வந்ததுன்னும் போது அது வந்து அக்ரிணையை குறிக்குது. செழியன் வந்தாள், ஏன்னா அது ஒரு பையன், ஆனா வந்தாள்ன்றது தப்பு. செழியன் வந்து விட்டான் வந்துட்டான், இது வந்து பேச்சு வழக்குல இருக்கு. மரபு சொல்லை பொறுத்து எழுதுக. சோறுன்றது உன். முறுக்குன்றது தின். தண்ணீர் குடி. பால் பருகு. பாப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. மரபு பிழை இல்லாத தொடர். கோழி கூவும், இல்ல. கோழி கொக்கரிக்கும். நாய் கத்தும், இல்ல. நாய் வந்து உழையிடும். நாய் குறைக்கும், சாரி. சேவல் கொக்கரிக்கும் கிடையாது, சேவல் தான் கூவும். காகம் கரையும் தான் கரெக்ட். சந்திப்பிழையற்ற தொடர்னு பாத்தீங்கன்னா, மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன, இதான் கரெக்ட். பிறமொழி சொல்லற்ற தொடர். கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அக்கிரமம்ன்றது நம்மளோட பேச்சு வழக்கு, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு. திருஷ்டின்றது வட எழுத்துக்கள் வந்திருக்கு. ஆகாசத்தில் பட்சி பறந்தது, அது ஆகாயம். ஓகேவா. ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன், இதுதான் கரெக்ட். சந்திப்பிழை அற்ற வாக்கியங்கள். அந்த காட்சியை பார். இக்கு இப்ப வந்திருக்கு பாருங்க, இதுதான் கரெக்ட். சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. மெட்டுக்கு பாட்டு போடு. மெட்டுக்கு பாட்டு போடு. நமக்கு வல்லின மிகும் வல்லின மிகாதுல நல்லா படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஈஸியாவே போட்டுடலாம். பிறமொழி சொற்கள். களவாத சொல்றதை எடுத்து எழுதுக. மாலையில் விளையாடுன்றத கரெக்ட். காலிங் பெல் அப்படின்றது இங்கிலீஷ் தெரியும். மாதவன் ஷாப்பிங் சென்றான், அதுவும் இங்கிலீஷ் நமக்கு. கமலா மில்க் குடித்தாள், மில்க்ன்றது இங்கிலீஷ் நமக்கு தெரியும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பயணப்படுகுகள்னா ஃபெரிஸ், கடற்பயணம் வாயேஜ். கலப்படம் அடல்ட்ரேஷன். பண்டம் கமோடிட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வெறி கமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே. வெறி கமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே. அதாவது கழனின்னா வயலுன்றது தெரியும், உழுனர்னா உழவர்ன்றது நமக்கு தெரியும். அதை வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். வெறி கமழ். கமழ்னா மனம் கமழும். அதை படிச்சு பாருங்க, ஆப்ஷன்ஸ்லயே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து, ஒளி வேறுபாடு. கூரை கூரை. ஃபர்ஸ்ட் இருக்கிறது இடைநரா, செகண்ட் இருக்கிறது வல்லினரா. ஓகேவா. இடைநராவுக்கு வீட்டின் கூரை தான் அதுக்கான இது. அதுவே வல்லினராவுக்கு வந்து புடவை அப்படின்றதுதான் அதோட மது. மதி என்பதன் தவறான புரியுது. மதினா அறிவுன்றது தெரியும், நிலவுன்றது தெரியும், ஞானன்றது தெரியும், ஆனா பகலவன்றதுக்கும் மதிக்கும் சம்பந்தமே கிடையாது. வேழம் அப்படின்னா
பிடி, யானை, அதாவது பெண் யானை, களிர்ன்றது நமக்கு தெரியும். சிங்கம் இருக்காங்க, அதனால அது தவறான பொருள். வேர்ச்சொல் அறிக. ஓடினான்றதுக்கு ஓடு. வேர்ச்சொல் தேர்வு செய்க. சொன்னாருக்கு சொல். வேர்ச்சொல் தொழிற்பெயர் காண்க. கொடு அப்படின்னா தள்ள முடிஞ்சா அது வந்து தொழிற்பெயர்னு தெரியும். கொடுத்தல் தான் ஆன்சரு. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர், அதோட வேர்ச்சொல் தா. அகரவரிசை. அன்பு, இரக்கம், ஐந்து, ஒழுக்கம், ஓசை. இது தெரிஞ்சாலே ஈஸியா நம்ம அகரவரிசை போட்டுறோம். இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியானது அகரவரிசை தான். அகரவரிசையில கண்டிப்பா 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்டுடுறாங்க. போன வாட்டி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் தானே, போய் பாத்துடலாம். அடுத்து அகரவரிசை. அதே மாதிரி ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. அகரவரிசை. கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு. அகரவரிசை. அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. இப்போ உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயிரெழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து மெய்யெழுத்தோடது, அதாவது உயிர்மெய் எழுத்தோடது வரும். எப்பயுமே அப்படிதான் வரும். எந்த இடத்துலயும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. அடுத்து 38. அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, ஒளவை. அகரவரிசை. இதுல வந்து நிறையவே கேட்டிருக்காங்க. 5 to 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. அகரவரிசை. தாண்டுதல், துன்பம், தூண், தேன். சொற்களை முறைப்படுத்தி சொல்றதுக்காக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. இது வந்து ஒரு இதுவாவே தெரியல, வாக்கியமாவே. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். இதுதான் கரெக்ட். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு எனக்கு கூறுவது மறைவிடை. அதாவது மறுத்துதானே கூறுறோம். சோ மறைவிடை. விடை வகையை கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினதல் விடை. நாம ஒரு கொஸ்டின் கேட்கறோம்னா அதுக்கு அவங்க உனக்கு இது வேணுமான்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் வேணான்னு சொன்னேன்னா அப்படின்னு அவங்க திருப்பி கேட்கறது வந்து எதிர் வினதல் விடை. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநேய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். தேவநேய பாவனர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இல்லைன்னா யார் வந்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார், அதுவும் இருக்கலாம். தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து வந்தனர்? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான துறை தேர்ந்தெடு. பணிந்து, பணித்து. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். பணித்தனர் அப்படின்னா சொன்னனர்னு சொல்லலாம். ஓகேவா? அதேதான். மாறு, மாற்றி. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். மாறுன்றது நமக்கு தெரியும், இடம் மாறுறது கூட அப்படி சொல்லலாம். மாற்றின்றது இதத்தான் மாத்தி வைங்க, அந்த மாதிரி நமக்கு படிச்சாலே இது தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. நெல்லிக்காய் உள்ளங்கையிலிருந்து மறைச்சு வைக்க முடியுமா? திறந்து வச்சா இல்ல. அதான். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஊமை கூறும் பொருள் தெளிக. எதிர்பாராத நிகழ்வு. கிளம்பி வெட்டும் போது பூதம் கிளம்பி நம்ம எதிர்பார்த்த வெட்டணும் இல்ல. சரியான விடையை பொறுத்துக. ஏவு ஊர்தி, லான்ச் வெஹிக்கல். ஏவுகணை, மிசைல். பதிவிறக்கம், டவுன்லோட். கடல் மைல், நாட்டிக்கல் மைல். சரியான கலைச்சொற்கள் கண்டறிக. கன்சியூமர், ஆண்டர்பிரினர். கன்சியூமர்னா நுகர்வோர் தெரியும். ஆண்டர்பிரினர்னா தொழில் முனைவோர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். விடை வகைகள். நீ படிக்கலையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். சைபர் ஸ்பேஸ், இணைய வெளி. சாஃப்ட்வேர், மென்பொருள். சரியான ஊர் பெயரின் மறு. உதகைனா உதகமண்டலம் தான் கரெக்ட். நெல்லைன்றது மன்னார்குடி கிடையாது, திருநெல்வேலி. கும்பைன்றது கிடையவே கிடையாது, குழந்தை தான் கும்பகோணம். புதுச்சேரின்றது புதுவை, அதே புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மறுவை மானாம்பதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால நல்லா படிச்சுக்கோங்க. வானவன் மாதேவி மானாம்பதி. நிறுத்தற் குறியீடு. படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சைய கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்று தாயத்து விற்கிறவன். ஆக்சுவலி இது வந்து நிறுத்தற் குறியீடுன்றது நமக்கு தெரியும், எந்த இடத்துல எது எது இருக்கணும். முக்கியமான இதுனா 2 கோட்ஸ் இருக்கணும். ஆச்சரியப்படுறதுக்குன்னா ஆச்சரிய குறி இருக்கணும். அதாவது அந்த ஏதோ லைனோட கண்டினியூஷன் அப்படின்னா காமா, முற்றுப்படுறது அப்படின்னா முற்றுப்புள்ளி. ஓகேவா? அதேதான் நிறுத்தற் குறியீடுகள். வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க, அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பார்கள். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. பதில் சொல்லுச்சு, அதெல்லாம் பேச்சு வழக்கு. பதில் சொன்னியா, பதில் சொல்லிக்கிறியா, இதெல்லாமே பேச்சு வருது. பதில் சொல் அப்படின்றதுதான் கரெக்ட். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. சரியான தேர்ந்தெடு. மணி நேற்றுக்கு பள்ளிக்கு வந்தியா, வந்துட்டியா, இதெல்லாமே வந்து வந்திக்கின, இதெல்லாமே வந்து பேச்சு வழக்கு. வந்தாயா அப்படின்றதுதான் எழுத்து வழக்கு. சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்து எழுதுக. எருது, பசு, களிறு, பிடி. கலை, பிணை, கடுவன்,
மந்தி. ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. பொருத்தமான காலம் வீட்டிலேயே இருந்தேன், அது எதிர்க்கு இறந்த காலம். நாளை வருவேன் எதிர்காலம். வெற்றி பெற்றேன் இறந்த காலம். விளையாடுகின்றேன் நிகழ்காலம். அதுதான் சரியா கொடுத்திருக்காங்க. பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான இணையை தேர்ந்தெடுக. வாழ்வான் எதிர்காலம் கரெக்ட், வீழ்கிறான் நிகழ்காலம் கரெக்ட், வருவாள் அதுவும் எதிர்காலம் வரணும் ஆனா நிகழ்காலம் இருக்கு, ஸோ அதான் ரைட்டு. அதாவது தப்பான ஆன்சர், ஸோ இங்க வந்து ரைட் ஆன்சர். வெல்வாள் அது எதிர்காலம் கரெக்ட். வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ இதெல்லாம் நமக்கு தெரியும். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5 கரெக்டா. அடுத்து கீழ்காணும் விடைக்கு பொருந்தா வினைச்சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். யாருன்னு கேட்கலாம், இல்ல எப்படின்னு கேட்கலாம், எவ்வாறுன்னு கேட்கலாம், ஆனா ஏன்னு கேட்க முடியாதா? ஆமா. தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இது வந்து இதுக்கும் அதுக்கும் ஆகையாளன்றதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு இணைப்பே இல்லை, தப்பா வந்து இருந்திருக்கு. இதுவே பாருங்களேன், நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால பள்ளிகளுக்கு விடுமுறை விடுகிறது. இது வந்து கரெக்டா இருக்கு பாருங்க. ஆனா அது வந்து ஆகையாளன்றது வராது, ஏன்னா அந்த வாக்கியமே ஒரு முற்றுப்பெறாத மாதிரி இருக்கு. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக. சி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் கரெக்ட். கடை என்பதன் சரியான இருபொருள் முடிவு, அதாவது கடைசின்றவுல அது. இன்னொன்னு கடை வந்து அங்காடி, நம்ம பொருள் வாங்குறோம்ல. இருபொருள் தருக. ஆறு எண்களில் 6, காவிரி 6. குறில் நெடில் சிலை, சீலை. சிலைன்றது நமக்கு தெரியும் சிற்பம், சீலைன்றது துணி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பின்வரும் ஒன்று முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. தப்பு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நாட்டைக்கை பற்றல் மஞ்சள் நிறம் கொண்ட மலர், கொடி வகை. தப்பு. நிறைமீட்டல் நீலம் கலந்த சிவப்பு மலர், செடி வகை. அதாவது இது புறத்திணையில வரும்ல, ஒரு 12 பூ வச்சு கரந்தை வஞ்சி காஞ்சி கொஞ்சி உழிஞை அதெல்லாம் வரும்ல, அதை பத்தி தெரிஞ்சிருந்தா தான் இது கரெக்டா தெரியும். அதுல கூற்று 3 மட்டும் தான் சரி. எதிர்த்து போரிடுவது நீல நிற மலர், குறுமர வகை. ஓகேவா. மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. சரியான இணையை தெரிவு செய்க. புதர், திக்கர். மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வி. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். எவ்வகை பொருளில் வரும்? உடைமை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வெறிகமல் கழனியுள் உழவர் வெள்ளமே. இது முன்னாடி படிச்சோம்ல, அதே தான் திருப்பி கேட்டிருக்காங்க. ஒரே கொஸ்டின் பேப்பர்ல திருப்பி திருப்பி செகண்ட் டைம் கேட்டிருக்காங்க. அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள். ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. காட்டு பசு. ஆ அப்படின்னா நமக்கு பசு தெரியும், ஆமா அப்படின்னா காட்டு பசுவாம். வாரணம் யானை. ஆழி கடல். ஆடு கூட்டு பெயர் நேரம் ஆட்டு மந்தை. வன்தொடர் குற்றிருக்கிறோம் எது? நாக்கு. வகுப்பு. வன்தொடர்னா வல்லினம். கசட தபர அது வரணும்ல, சோ கசர தபர நாக்கு வகுப்பு கரெக்ட். யாப்பிலக்கணத்தின்படி 3 வகை எழுத்துக்கள் யாவை? குரில், நெடில், ஒற்று. பிழைத்திருத்துக. ஒன்றுயிர், அதாவது 1 கூட்டல் உயிர் ஓர் உயிர். பிழைத்திருத்துக. 2 கூட்டல் எழுத்து ஈர் எழுத்து. சொல் பொருள் அணங்கு, தெய்வம், மாகால், பெருங்காற்று, மண்ணீர், கடல், கயம், நீர்நிலை. சொல் பொருள் கொடியனார், மகளிர், இசை, புகழ், மறுப்பு, கொம்பு, மால்வரை, பெரிய மலை. வரைனா மலைன்றது நமக்கு தெரியும், அதை வச்சு ஆப்ஷன் எழுதுங்க. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. மனிதர்கள் பொருள் தேடுவதற்கு பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. 10லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, சோ அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாமா? 10 ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடது குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தன. மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே
தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். மழை என்றும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது என்னது? காகித கப்பல். பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தாங்க? கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று என்னது? இலக்கியங்கள். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுது? முன்னீர் வழக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல. இதே மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல இருந்தா நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம படிச்சாலே மேக்ஸிமம் வந்து நமக்கு ஐடியாஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சைட் பை சைட் பார்த்தாலே. ஓகே, ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.